இருக்கிறதுலே பிடிக்காத வேலை பார்த்தீங்க அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ரூமை நான் செட் பண்ணணும். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். சாப்பிட்டுட்டு வந்தால் தான் வந்துட்டு தேம்ப வேலை பார்க்க முடியும் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரணி. ஸோ இன்றைக்கி இந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மந்த்லி ரீசெட் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரொட்டீனே வந்துட்டு இங்கே அங்கே இங்கேன்ட்டு இருந்தது. ஸோ லாக்டவுனில் ஒரு ரொட்டீன்ங்கிறது இல்லாமல் இருந்தது. ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்து தான் மெல்ல ஒரு ரொட்டீன் மறுபடியும் பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் அதுவும் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ நம்ம 2021 பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 6 months முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தி இயரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒரு நியூ மந்த், ஒரு நியூ பிகினிங். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட ரொட்டீனை வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ரூமை நான் செட் பண்ணணும். லாஸ்ட் மந்த் நான் கிரியேட் பண்ண மெஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நான் சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ என் ரூமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலைச்சி போட்டிருக்கேன். அங்கே இங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலைஞ்சு இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு லாண்ட்ரி நான் போட வேண்டியதை வந்துட்டு போடாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை பண்ணணும் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கூட சேர்ந்து வந்துட்டு உங்களோட ரொட்டீனையும் வந்துட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க நியூ மந்த்துக்காக, ஒரு நியூ பிகினிங்காக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ பாருங்கள், ஒரு பன் போட்டு ரெடியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும். சாப்பிட்டுட்டு வந்தால் தான் வந்துட்டு தேம்ப வேலை பார்க்க முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். Few moments later. ஸோ காய்ஸ் வந்துட்டு தெம்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு என்னோட டு டூ லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் இருக்க நிறையா டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இருக்கிற வேலை. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட டு டூ லிஸ்ட். ஸோ ஹோப் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பாருங்கள் எவ்வளோ வேலை வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளீன் மை ஸ்பேஸ். என்னோட வந்துட்டு டெஸ்க்டாப் வந்து ஏரியா வந்துட்டு, அதாவது என்னோட கம்ப்யூட்டர் டேபிளில் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய தேவையில்லாத ஐட்டம்லாம் அங்கே இருக்குது. எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே இருக்குது. மறுபடியும் அதை பிளேஸுக்கு கொண்டு போய் வைக்கல. ஸோ அதை என்னோடய டெஸ்க் ஸ்பேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைப் அவுட் டஸ்ட். ஸோ வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு கொஞ்சம் புழுதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய மிரர்லேயும் வந்துட்டு தூசி இருக்குது. அப்புறம் அந்த வேனிட்டி மேலேயும் கொஞ்சம் தூசி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேக்யூம் ஒர்க், ரூமில் எங்கேயும் ஒட்டடை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு கீழே தூசி ஆயிருக்கும் இல்லையா தரையில். ஸோ அதனால் வந்துட்டு ரூமை கூட்டி துடைக்கணும் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு லாண்ட்ரி ஒர்க் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என் லாண்ட்ரி போடாமல் அப்படியே பையில் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு கட்டாயம் நான் வந்துட்டு வாஷிங் மிஷின் போட்டே ஆகணும். அடுத்தது வந்துட்டு பெட்ஷீட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் குப்பையாயிடுச்சு. ஸோ அதனால் பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணி புது பெட்ஷீட் பண்ணணும். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அது எனக்கு கொஞ்சோண்டு கசங்கி இருந்தாலும் பிடிக்காது. ஆனால் வந்துட்டு அதை போடுறதும் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ அந்த பெரிய வேலை இருக்குது எனக்கு. அது அவ்வளோ என்ன சொல்கிறது, நீவி செட் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் எனக்கு அது பிடிக்காது. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கேருக்கு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க் போடணும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது ஹேர் ரிமூவல் ஒர்க் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஹேர் மாஸ்க். ஸோ முடி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஹேர் மாஸ்க் பண்ணலான்னு. அடுத்தது வந்துட்டு கார்டனிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேர்னல் எழுத போகிறேன். ஸோ நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன், மறுபடியும் வந்துட்டு அதை பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஜேர்னலிங் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு கேமரா ரோல் செக் பண்ணணும். ஸோ வீடியோ ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் எது தேவையில்லாதது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் டெலீட் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு மெமரி பத்தாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் இந்த மாதிரி எதுவும் நோட்ஸ் வந்துட்டு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னா அதை பார்த்து டெலீட் பண்ணணும். அடுத்தது மெயில்ஸ் வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ நான்
மெயில்ஸ் வந்துட்டு லாஸ்ட் மந்த் ப்ராப்பராகவே எதுவுமே பார்க்கல ரொம்ப. ஸோ அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலைக்கான மந்த் பிளானிங். ஸோ என்னோடய பிளானரில் வந்துட்டு இந்த மந்த்துக்கான ஒரு ஓவர்வியூ வந்துட்டு செட் பண்ணி வைக்கணும். அடுத்தது கண்டென்ட் பிளானிங். ஆப்வியஸ்லி வந்துட்டு யூடியூப்க்கு என்ன கண்டென்ட், இன்ஸ்டாகிராமுக்கு என்ன கண்டென்ட்னு வந்துட்டு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் வந்துட்டு வீடியோ ஐடியாஸ் இருந்தது, உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா வந்து பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ள, நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். ஸோ என்றைக்கு நான் என்னென்ன பண்ணணும், எதுவும் வேறு வேலை இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கான டூ டூஸ் வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ டூ டூஸோடு வந்துட்டு முடியுது என்னோடய பிளான். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய பிளான். ஸோ இத்தனை வேலை இருக்குது இன்றைக்கி நான் முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு முக்கியமான டாஸ்க்கை பற்றியே சொல்ல விட்டுட்டேன். க்ளீன் மை மேக்கப் ப்ரஷஸ், ஸ்பஞ்சஸ் அண்ட் மேக்கப் ரிமூவர். ஸோ இங்கே பெரிய டாஸ்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் வந்துட்டு வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப தப்பு. ஸோ அதை நான் வாஷ் பண்ணணும். அதே போல் என்னோடய மேக்கப் ரிமூவரும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ அதையும் நான் வாஷ் பண்ணணும். அப்புறம் என்னோடய பியூட்டி பிளெண்டர்ஸையும் நான் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த வேலையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு தண்ணியில் அது வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் கரெக்டாக ஊற வச்சுருவேன். நாமளே மேனுவலாக தேய்க்கிறதுக்கு பதிலாக அது உள்ளே போய் வந்துட்டு நல்லா அந்த டர்ட் அண்ட் கங்கெல்லாம் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்குள்ள தான் வந்துட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். என்னோட மேக்கப் ரிமூவர் பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு. இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது அப்புறம் இது வந்துட்டு எர்த் ரிதமோட ஸ்பஞ்ச் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு நான் அப்படி போட்டுருவேன். ஸோ ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்டெயின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது பாட்டுக்கு நடக்கட்டும். இந்த வேலை முடிஞ்சதுன்னா அடுத்தது என்னோட ப்ரஷஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அதை நான் க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு மூவ் ஆன் ஆகலாம். Seconds later. Like a bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free. Take a step back to see the truth around you. From a distance you can tell. You and me were meant to be outdoors, forever free. You and me, meant to be in the great outdoors, forever free. minutes later. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டெக்னிக்கையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரஷஸை வந்துட்டு நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரஷஸை வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரஷஸ்லாம் வந்துட்டு கழுவி காய வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு என்னோட ஸ்பஞ்சும் அந்த மேக்கப் ரிமூவரும் காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு குட்டி லன்ச் பிரேக். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம அடுத்த வேலை கண்டினியூ பண்ண போகிறோம். Much later. கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நான் உங்களை மீட் பண்ணி லாஸ்ட் டைம். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னால் கரெக்டாக ப்ளாக் பண்ண முடியல. ரூமை வந்துட்டு டஸ்ட் பண்ணிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், கூட்டிட்டேன், தொடச்சிட்டேன், பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிட்டேன், லாண்ட்ரி ஒர்க்கும் வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் வந்துட்டு செஞ்சேன். தலைக்கும் குளிச்சாச்சு, தலை காய வச்சு ஜடை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இந்த மந்த்துக்கான பிளான் பண்ண போகிறேன். ஸோ பிளானிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்டிக்கி நோட், அதுக்கப்புறம் என்னோட பிளானர். ஸோ என்னோட பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் இங்க் பக்கெட். ஸோ இங்கேருந்து தான் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது என்னோட ஜேர்னலிங் பண்ணுறதுக்கும் என்னோட நோட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு மல்டி டாஸ்கிங். இன்னைக்கு நான் என்ன மாஸ்க் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா என் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்கு. இந்த ஒட்டடை அடிச்சேன், இந்த மாதிரி ரொம்ப தூசி கலப்புற மாதிரி வேலை பண்ணேன் அப்படின்னா கட்டாயம் எனக்கு பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு ரொம்ப ஸ்வெட்டியா, ரொம்ப பிசுக்கு பிசுக்குன்னு ஆயிலியா மாறிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போறேன். எனக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா மாமாத்தோட C3 ஃபேஸ் மாஸ்க் வித் சார்கோல், காஃபி அண்ட் கிளே. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது. ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பிளானிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னோட பிளானிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதே போல் ஃபேஸையும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுடேஸ் vlog. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த vlog பார்த்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ், குட் நைட்.